விக்கிரவாண்டி தொகுதி பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொகுதிக்குட்பட்ட ஐயூர் அகரம் கிராமத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். சமுதாயம் உங்களை தான் நம்பி இருக்கு. யாரை நம்பி இருக்கு? உங்களை நம்பி இருக்கு. எதுக்கு நம்பி இருக்கு? தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த நம் சமுதாயம் படிக்கணும்னா நீங்க போடுற ஓட்டுல தான் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள நம் சமுதாயம் வேலைக்கு போனோம்னா நீங்க போடுற ஓட்டுல தான் இருக்கு. அதனாலதான் உங்க ஓட்டு மிக 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 முக்கியமான ஓட்டு. நான் இது திமுக கட்சிக்காரங்கிட்ட சொல்றேன், அண்ணா திமுக கட்சி எல்லா கட்சியும் நான் கேட்கறது, இந்த தேர்தலில் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும். காரணம், நம்ம வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 இல்ல 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். ஏன் இது சொல்றேன்னா, போன வாரம் தான் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாரு, நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், என்னால கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த இடைத்தேர்தல் நேரத்திலே இதே ஊர்ல இங்க மேடையை போட்டு சொல்றாரு, நாங்க வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு என்னால முடியாதுன்னு சொல்றார். ஒரு ஆணவத்துல சொல்றார். அதற்கு ஒரு பாடம் யார் கையில இருக்கு? உங்க கையில. உங்க ஓட்டு உங்க கையில இருக்கு. இதே ஸ்டாலின் நம்ம வெற்றி மூலமாக இதே ஸ்டாலின் அவர்களை அடுத்த மாதம் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்க வைக்கலாம். எப்படி வைக்க முடியும்? நாம் வெற்றி பெற்றால் தான் அது முடியும். நாம் வெற்றி பெற்றால் தான் முடியும். அதனால்தான் நான் கேட்கிறேன், இந்த ஊர்ல எல்லாமே கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க. இது நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய மான பிரச்சனை, நம்முடைய முன்னேற்றம். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு வயசு 86. 86 வயதிலையும் இன்னைக்கு ஐயா அவர்கள் எப்படியாவது இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சி எவ்வளவு நாள் ஆகுது? 77 வருஷம் ஆகுது. ஆனா இந்த மக்களுக்கு இன்னும் அடிமையா இருக்குது. நம்ம மக்கள் இன்னும் கூலியா இருக்குது. இந்த மக்கள் இன்னும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது. இந்த மக்கள் மாட்டை நம்பி இருக்குது, மாட்டுடைய பாலை நம்பி இருக்குது. ரோடு போடுது, கொத்தனார் வேலை பண்ணுது, கல் உடைச்சிட்டு இருக்கு இந்த மக்கள். எப்ப இன்னைக்கு மக்கள் படிக்கிறது? எப்ப இந்த மக்கள் வேலைக்கு போறது? எப்ப கௌரவமா வாழறது? சுயமரியாதை எப்படி வாழறது? ஸ்டாலின் அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் நீங்க எல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் கிடையாது. உங்க பிள்ளைங்கெல்லாம் வேலைக்கு போகணும்னு எண்ணம் கிடையாது. அடிமையா இருக்கணும், நீங்க கூலியா இருக்கணும். அப்படிதான் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. எலெக்ஷன் நேரத்தில் வருவாங்க, மூட்டையை எடுத்துட்டு வருவான், பண மூட்டை எடுத்துட்டு வருவான். விக்கிரவாண்டி தொகுதி பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொகுதிக்குட்பட்ட ஐயூர் அகரம் கிராமத்தில் வாக்கு சேகரித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.